ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்படி சொல்கிறது, இப்படி ஃபுல் ஹார்ட்டடாக உட்காந்து படம் பார்க்க முடிஞ்சுது. அதில் விஜயண்ணனோட பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் சொன்னால் ஒருத்தரை சொல்லணும், சொல்லலாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். நடிகர் திலகத்தை தான் சொல்லணும். அந்த டைமில் இந்த படம் எடுத்திருந்தா சிவாஜி சாரால் மட்டும்தான் இது பண்ண முடியும், வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருந்தது. இனிமேல் இது சாருகேசி பார்ட் 2 அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஃபீமேல் கேரக்டராக மாற்றிட்டு அது எனக்கு கொடுங்க, நான் பண்ணுறேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. தயவு செஞ்சு எல்லாம் 2 படத்தை பாருங்கள், நீங்கள் ரிப்பீட் பண்ணுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல் இருக்குது. அதில் அந்த வாழ்க்கை பஜ்ஜி சீன் ஒன்று வரும். அதில் சத்யராஜ் சார் ஏதோ ஒரு டைலாக் சொல்லும்போது வைஜயன் ஒரு இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுப்பாரு. ரொம்ப அழகாக இருந்தது. அது சின்னதாக தான், ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம மனசுக்குள்ளே நிற்கும். சத்யராஜ் சார் கூட உள்ள சீன்ஸ்ல எல்லாம் வந்து அவர் பேசும்போது வைஜயனும் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சூப்பர். ரொம்ப கம்மி கேரக்டர்ஸ் தான், எல்லாருமே கரெக்டான ஆர்டிஸ்ட்டை பிடிச்சிருக்காங்க. வைஃப் கேரக்டர், பையன் கேரக்டர், மருமக, தலைவாசல் விஜய், அந்த டாக்டர், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் பார்க்குறதுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. படம் பார்க்காம இருந்திருந்தால் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மிஸ்ஸிங், தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகான ஒரு படம். டயலாக்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அந்த எனக்கு ஃபஸ்ட்டு சத்யராஜ் சார் பார்க்கும்போது நான் ஃபீல் ஆகலை, என்ன கேரக்டர் அப்படின்னு ஃபீல் ஆகலை. பட் போக போக ஒரு சின்ன டவுட் ஒன்று வந்தது. பட் அந்த கிளைமேக்ஸில் ஒரு டைரக்டர் சமுத்திரக்கன் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். அந்த இசை கடலில் வாக்கிங் போக வருவாங்க சில பேர், கடல், அந்த டைலாக் அப்படியே மனசில் நிற்கிது. அதுவும் இல்லாமல் உறவுகளை பற்றி கொஞ்சம் டைலாக்ஸ் சொன்னாங்க. அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள் சொல்லும்போது நம்ம அதை கேட்டுக்கிட்டு அது உண்மை தான், உறவுகள் விட்டு போனதுக்கப்புறம் அப்படின்னு நான் சொல்லும்போது அது நம்ம லைஃப்பில் கடைப்பிடிக்கணும்னு ஒரு ஆசை வரும். எனவே ரொம்ப அழகான ஒரு படம் சாருகேசி. தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள், உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும்.